நம்ம ஐயனா துணை சீரியல்ல பரபரப்பா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்க. நிலா சோழனோட ரிசப்ஷன் எப்படி நடக்க போகுதுங்கிறது தான் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நாளைக்கு நடக்க போற ரிசப்ஷனுக்காக நிலாவோட அண்ணன் தாஸ் சோழனை அழைச்சி பியூட்டி பார்லருக்கு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காருங்க. தாஸ் சோழனை கடுப்பேத்துறதுக்காக பேசுறதும் சோழன் தாஸை நோஸ் கட் பண்றதும் செம சூப்பரா இருக்குங்க. நிலாவோட அண்ணன் தாஸ் சோழனை எப்படியாவது நோஸ் கட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. சோழனை எப்படியாவது அவமானப்படுத்தியே ஆகணும்னு எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்காருங்க. நாளைக்கு ரிசப்ஷன் எந்த சண்டையும் இல்லாம நல்லபடியா முடியுதாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிலாவோட அண்ணன் தாஸ் சோழனை மேக்கப் ஸ்டுடியோ அழைச்சிட்டு போயிடுறாரு. சோழன் அந்த பியூட்டி பார்லர்ல ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய முடிவெற்ற கடையா அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு. சோழன் மேக்கப் ஸ்டுடியோவை ஆச்சரியமா வேடிக்கை பாக்குறத பார்த்து நிலாவோட அண்ணன் தாஸ், என்னடா வாயை பொழந்துட்டு பாக்குற, நீங்களாம் இந்த மாதிரி இடத்துக்குள்ள வந்திருக்கவே மாட்டீங்க, உனக்கு வாழ்க்கை தான் அப்படின்னு சோழனை கிண்டல் பண்றாரு. நிலாவோட அண்ணன் தாஸ் அங்க இருக்க பியூட்டிஷியனை கூப்பிட்டு சோழனுக்கு மேக்கப் பண்ண சொல்றாரு. இங்க இருக்க எவ்வளவு சீப்பான மேக்கப் இருக்கோ அதை இவனுக்கு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. சோழனுக்கு அதை கேட்டுட்டு கோவம் வந்தாலும் சோழனுக்கு செம கோவம் வந்தாலும் மனசுக்குள்ளே வச்சுக்கிறாருங்க. சோழன் பியூட்டிஷியன் கிட்ட மெதுவா, இங்க இருக்கிறதுல எது காஸ்ட்லியான மேக்கப்பா இருக்கோ அதை எனக்கு போடுங்க, அவர் எனக்கு காசு கொடுப்பாரு, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா காசு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. பியூட்டிஷியன் சோழன் சொல்றதை கேட்டு அங்க இருக்க காஸ்ட்லியான மேக்கப் பேக்கேஜ சோழனுக்கு போடுறாங்க. சோழன் நிலாவோட அண்ணன் தாசை சிரிச்சுக்கிட்டே, சீப்பான மேக்கப்பா போட சொல்ற, பில்லை பார்த்துட்டு சாகு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மேக்கப் பண்ணிக்கிறாருங்க. சோழனுக்கு மேக்கப் முடிகிற வரையும் நிலாவோட அண்ணன் தாஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோழனுக்கு ஒரு வழியா மேக்கப் முடிச்சிருச்சுங்க. பியூட்டிஷியன் சோழனுக்கான மேக்கப் பில்லை எடுத்து கொண்டு வந்து தாஸ்கிட்ட கொடுக்குறாங்க. தாஸ் பில்லை பார்த்தோன்னே செம ஷாக்கா வராரு. தாஸ் பியூட்டிஷியன்ட்ட, என்ன இது, உங்கள்கிட்ட நான் சீப்பான பட்ஜெட் தானே பண்ண சொல்லியிருந்தேன், இதுல என்ன 30,000 போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. சார், நீங்க பட்ஜெட் கம்மியா தான் பண்ண சொல்லியிருந்தீங்க, ஆனா அவர் தான் காஸ்ட்லியான பேக்கேஜ் சூஸ் பண்ணாரு, கேட்டா நீங்க காசு கொடுத்துருவீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் சார் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் அங்கேருந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே தாஸ் பக்கத்துல வராரு. என்ன மச்சான், பில்லை கையில வச்சுக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரம் பில்லை கொடுத்துருவாங்க, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்றாரு. நிலாவோட அண்ணன் தாசால என்ன பேசுறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு கோவத்தோட நிக்கிறாருங்க. வேற வழி இல்லாம அந்த பில்லையும் கட்டிட்டு வராரு. சோழன் தாஸுக்கு பயங்கரமான நோஸ் கட்டை கொடுக்குறாருங்க. என்ன நடந்தாலும் தாஸ் சோழனை நோஸ் கட் பண்ணணும் தான் நினைக்கிறாரு. ஆனா சோழன் சும்மா விடுறதே இல்லைங்க. திருப்பி தாஸுக்கே நோஸ் கட் பண்ணிடுறாரு. வீட்டுல நடேசன் ஜாலியா நிலாவோட வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ரிசப்ஷனோட பரபரப்புல நிலாவோட அப்பா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நடேசன் நிலாவோட அப்பா மனோகரை தனியா கூப்பிடுறாரு. சம்பந்தி கொஞ்சம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனும் இந்த ஆளு எதுக்கு நம்மள கூப்பிடுறான் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு நடேசன் கூப்பிடுற இடத்துக்கு போறாரு. மனோகர் நடேசன் கிட்ட போயிட்டு, என்னங்க எதுவும் வேணுமா, எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறாரு. நடேசன் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இடுப்புல சொருவி இருந்த குவார்டர் பாட்டில் எடுத்து இந்த மனோகர்கிட்ட காட்டுறாரு. வாங்க சம்பந்தி சரக்கு அடிப்போம் அப்படின்னு மனோகரை கூப்பிடுறாரு. மனோகர் நடேசன் சரக்கடிக்க கூப்பிட்ட உடனேயும் மனோகர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, பதட்டமும் படுறாரு. இல்லைங்க நீங்களே சாப்பிடுங்க, நான் இப்ப குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல விசேஷம் நடக்க போது சரக்கடிக்கலாம் எப்படி அப்படின்னு நடேசன் சொல்றாரு. இல்லைங்க நிறைய வேலைலாம் இருக்கு, ஏற்பாடெல்லாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு, நீங்களே பாத்துக்குங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன சம்பந்தம், நீங்க ஒரு கட்டிங் போட்டு போங்க அப்படின்னு நடேசன் மனோகரை வற்புறுத்துறாரு. இல்லைங்க நான் இந்த மாதிரி சரக்குலாம் குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த மாதிரி சரக்கு குடிப்பீங்க அப்படின்னு மனோகர்கிட்ட கேட்கிறாரு. இல்ல நான் ஃபாரின் சரக்கு தான் குடிக்கிறது, இந்த மாதிரி லோக்கல் சரக்குலாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஃபாரின் சரக்கு எடுத்துட்டு வாங்க, அதை குடிப்போம் அப்படின்னு நடேசன் கூப்பிடுறாரு. நடேசன் கிட்ட மாட்டிக்கிட்டு மனோகர் தப்பிக்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காருங்க. எப்படி நடேசன் கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல நிலாவோட அம்மா தேனு அங்கேருந்து மனோகரை கூப்பிடுறாங்க. நிலாவோட அம்மா கூப்பிட்டோனையும் அதை காரணமா வச்சு நடேசன் இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போயிடுறாருங்க. நிலாவோட அம்மா மனோகர் கிட்ட, அந்த ஆள்கிட்ட என்னங்க அப்படி தனியா குசு குசுன்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ அதை எதுக்கு கேக்குற, அந்த ஆள் வீட்டுக்குள்ளேயே சரக்கு பாட்டில் எடுத்து காட்டிக்கிட்டு வாங்க குடிக்கலான்னு கூப்பிடுறான், நான் எப்படிதான் அந்த ஆள்கிட்ட தப்பிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நல்ல வேளை நீ வந்து என்னை காப்பாத்திட்ட தேனு அப்படின்னு தேனுகிட்ட சொல்றாருங்க. எப்படிதான் நிலா இந்த ஆளோட எல்லாம் இங்க இருக்காரோ, என்னால இந்த ஆள் பண்றது எதையும் சகிச்சுக்கவே முடியலங்க, கோவமா வருது, ஏதாவது பேசி விட்டுறோமா அப்படின்னு தோணுது அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்றாங்க. அப்படி எதுவும் பண்ணிடாத தேனு, கொஞ்ச நேரத்துக்கு போத்துக்கிட்டு தான் ஆகணும், பாத்துக்கலாம் அப்படின்னு நிலாவோட அப்பா சொல்றாருங்க. சேரன் பல்லவன் பாண்டியன் 3 பேரும் ரூம்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் சேரன் கிட்ட, நிலா நீ இவ்வளவு வசதியான வீட்டுல பிறந்து வளர்ந்து நம்மள வீட்டு மாதிரி ஒரு ஓட்ட வீட்டுல வாழ்றத நினைச்சு கொஞ்சம் சங்கடமா இருக்குன்னு, நம்ம எல்லாம் இந்த மாதிரி வசதியா பிறந்து வளர்ந்து இருந்து அவங்க சுச்சுவேஷன் வந்திருந்தா கண்டிப்பா நம்ம அந்த வீட்டுல இருந்திருக்க மாட்டோன்னே, ஆனா அவங்க இந்த ஆடம்பரத்தெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல வந்து ரொம்ப சிம்பிளா வாழ்றாங்க, அவங்க நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குன்னு அப்படின்னு பாண்டியன்
பாண்டியன் சொல்றாரு, ஆமாண்டா பாண்டி, உண்மைதான். நம்ம வீட்டோட வீடும் இந்த ஹால் அளவுக்கு கூட இல்ல. நிலா மாதிரி ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தது நம்ம தான்டா கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம நிலாவை நல்லா பாத்துக்கணும். நிலா உங்களை கண்டிக்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பொண்ணுக்கு இங்க இல்லாத வசதியே கிடையாது. ஆனா நம்ம வீட்ல வந்து கஷ்டப்படுது. நாமளா இருந்தா இந்த வீட்ல இருக்கவங்க சொல்றத கேட்டுட்டு இந்த வீட்ல இருந்திருப்போம். ஆனா அந்த பொண்ணு சுயமா இருக்கணும்னு அவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிலாவை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா அப்படின்னு சேரன் சொல்றாரு. இடையில பல்லவன், எல்லாம் சரிண்ணே, ஆனா எனக்கு இருக்க பயமே எப்படியாவது ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சு நம்ம சீக்கிரம் நம்ம வீட்டுக்கே போயிடணுங்கிறது தானே. என்னதான் இங்க பெரிய வீடு எல்லா வசதியும் இருந்தாலும் எங்க ரிசப்ஷன்ல பிரச்சனை பண்ணி நம்மள அவமானப்படுத்திடுவாங்களோன்னு பயமா இருக்கனே. அவங்க நம்மள கேப் கிடைக்கிற எல்லா இடத்துலயும் காசு இல்லைன்னு குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குண்ணே. ஆனா அவங்கள சோழனனும் சும்மா விடுறதில்ல. எதையாவது சொல்லி நோஸ்கட் பண்ணிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் பயமா இருக்குண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. ஆமாண்டா, அந்த எண்ணம் எனக்கே இருக்கு. இருந்தாலும் சோழன் இருக்கான், முக்கியமா நிலானி நம்ம பக்கம் இருக்காங்க. அதனால அப்படிலாம் ஒன்றும் அவமானப்படுத்த விட்டுற மாட்டாங்க. நீ எதுவும் அதை நினைச்சு பயப்படாத அப்படின்னு பாண்டியன் சொல்றாருங்க. எனக்கு நிலா வீட்டில் இருக்கவங்கள பத்திலாம் பயம் இல்லை. எனக்கு அப்பாவும் நினைச்சாதான் பயமா இருக்கு. இங்க வந்து யார்கிட்டயாவது ஜாலியா பேசுறேன்ட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாரு. முக்கியமா குடிச்சிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரி. அதுவே நம்ம அவங்களுக்கு அவமானப்படுத்துறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆயிரும்டா. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு. அவர்கிட்ட சொன்னாலும் கோவப்படுறாரு. எப்படி சமாளிக்க போறோமோ தெரியல அப்படின்னு சேரன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காருங்க. நிலா மேக்கப்லாம் முடிஞ்ச பிறகு ரூமுக்கு வந்து எல்லாரையும் பாக்குறாங்க. நிலா சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாருக்கிட்டையும், அண்ணே எல்லா வசதியும் உங்களுக்கு ஓகே தானே, கம்ஃபர்டபுளா தானே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்குன மாதிரி இருக்கு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நீ அதை பத்திலாம் யோசிக்காத, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோழன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோழன் அண்ணனை உங்க அண்ணன் மேக்கப் பண்றதுக்காக பியூட்டி பார்லர் அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பல்லவன் சொல்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு நிலா ஷாக்கிங்கா கேக்குறாங்க. கரெக்டா அந்த நேரத்து சோழனும் உள்ள வந்துடுறாருங்க. சோழன் நிலா கிட்ட, நிலா என் மேக்கப்லாம் ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே தான் சோழன், என் மேக்கப் இல்லைனாலும் நல்லா தான் இருப்பீங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க. சூப்பர் நிலா, இதைத்தான் நானும் உங்க அண்ணன்ட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. சரி எல்லாம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் போயிடுறாங்க. நிலா சோழன் கிட்ட நாளைக்கு எப்படியாவது ரிசப்ஷன் நல்லபடியா முடிஞ்சிடணும், எந்த பிரச்சனையும் முடிஞ்சிடணும் அப்படின்னு சோழன்கிட்ட சொல்றாங்க. நீ எதுக்கு கவலைப்படுற நிலா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்காது. அதான் நம்ம கூட எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க, நீ எதுவும் கவலைப்படாத, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. மறுநாள் காலையில ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோழன் நிலா 2 பேரும் ரிசப்ஷனுக்காக ரெடி ஆகுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நடேசன் காலையில வெள்ளனமாவே ரெடி ஆயிடுறாங்க. சேரன், பாண்டியன், பல்லவன் எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. நடேசனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நடேசன் ஆளையே காணுங்க. பாண்டியன் சேரன் கிட்ட, அண்ணே அவரை பத்தி எல்லாம் கவலைப்படாத, அவர் எப்படியாவது வந்துருவாரு, எங்க இருக்க போறாரு, இங்க எங்கேயாவது பக்கத்துல சுத்திக்கிட்டு இருப்பாரு, நீ வானே நம்ம வேலை ஏதாவது இருந்தா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறாங்க. ரிசப்ஷனுக்கு நிலாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மனோகர் கிட்ட பொண்ணு மாப்பிள்ளை எங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதோ ரெடி ஆயிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோழன் கோட் சூட்லயும் நிலா லெகங்காலையும் பார்க்க சூப்பரா இருக்காங்க. அவங்க 2 பேரும் சூப்பரா ரொமான்டிக்கா ஸ்டேஜுகளை என்ட்ராகிறாங்க. அதை பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குங்க. நிலா சோழன் 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருக்குமே வணக்கம் வைக்கிறாங்க. எல்லாரும் நிலா சோழனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிலா சோழன் 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு எல்லாரும் நிலா சோழன் கூட வரிசையா நின்று போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வழியா ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. பல்லவன், பாண்டியன், சேரன் எல்லாரும் ரிசப்ஷன்ல ஸ்டேஜ் பக்கத்துல நிக்கிறாங்க. ஆனா நடேசனை மட்டும் இன்னும் காணவே இல்லைங்க. எல்லாரும் நடேசன் எங்க போயிருப்பாரு அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. நிலாவோட அப்பா எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா நடேசன் குடிச்சுக்கிட்டு அலப்பறை பண்ணிட்டு வராருங்க. குடிச்சிட்டு நிலாவையும் சோழனையும் வாழ்த்துறதுக்காக ஸ்டேஜ்ல தள்ளாடிட்டே ஏறாருங்க. நிலாவோட அப்பா நடேசன் ஸ்டேஜ்ல பண்ற அலப்பறையை பார்த்துட்டு நடேசனோட சட்டையை பிடிச்சிடாருங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.